நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். எத்திசையும் ஒலிக்கும் எங்கள் இசை. இந்த இசைக்கில்லை ஈடுனை. வெல்கம் டு ஏர்டெல் சூப்பர் சிங்கர் ஜூனியர் 3 பவர்ட் பை சன்ஃபீஸ் ட்ரீம் கிரீம். தமிழகத்தின் செல்ல குரலுக்கான தேடல். இந்த வாரம் முழுவதும் நம்ம பார்த்து ரசிச்சு என்ஜாய் பண்ணிட்டு இருக்கிறது டான்ஸ் ஹிட் ரவுண்ட். இந்த சுற்று நம்ம இன்னைக்கு ஆரம்பிச்சிடலாமா? எஸ், ஆரம்பிச்சலாம். ஆரம்பிக்கிறதுக்கு என்ன பண்ணணும்? ஆரம்பிக்கிறதுக்கு கதவு திறக்கணும். நம்ம 4 முக்கியமான நபர்களை வெல்கம் பண்ணுங்க. ஓகே, 4 முக்கியமான நபர்கள் அப்படின உடனே பார்த்தனா எனக்கு ஃபர்ஸ்ட் தோன்றது தமிழகத்தின் ராக் ஸ்டார் மனோ ஜாக்சன் அவர்கள். என்றென்றும் புன்னகையுடன் கானகுயில் சித்ராமா. எவர் பப்ளி சுபாஜி. And our strong pillar of support, India's leading voice expert, the one and only Ananth Vaidyanathan sir. Okay, 4 முக்கியமான நபர்கள் வந்தாச்சு. நம்ம டாப் 13 contestants கிட்ட ஒரு ஹலோ சொல்லிக்கலாமா? ஓகே, ஸோ இன்னைக்கு இவங்கள இருந்து சில பேருடைய பெர்ஃபார்மன்ஸஸ் பார்க்க போறீங்க. படிப்படியா முன்னேறி கடைசியில் அந்த பயங்கரமான கட்டம் நெருங்கும் போது ஒன் அண்ட் ஒன்லி ஒன் பர்சனுக்கு தான் ஏர்டெல் சூப்பர் சிங்கர் ஜூனியர் 3 அப்படிங்கிற டைட்டில் கிடைக்கும். அதோட அருண் எக்ஸல் டெம்பிள் கிரீன் டவுன்ஷிப் வழங்கக்கூடிய 60 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள 3 பெட்ரூம் டவுன் ஹவுஸ் ஒன்று அவங்களுக்காக காத்துட்டு இருக்கு. நான் ரொம்ப எக்ஸைட்டடா இருக்கேன் தெரியுமா? எஸ், நானும் எக்ஸைட்டடா இருக்கேன். இந்த நாளை ரொம்ப ஸ்பெஷல் ஆக்கிறதுக்கு, இன்னும் பயங்கர சந்தோஷமாக்கிறதுக்கு ஒரு ஸ்பெஷலான ஸ்டார் சீறிக்கிட்டு வர போறாரு. அவர் யார்? எஸ், இவர் பார்த்தனா கலை குடும்பத்துல இருந்து வரான்னு சொல்லக்கூடாது, கலை ஃபேக்டரியில இருந்து வராரு அப்படின்னு சொல்லலாம். 2 ஜெனரேஷனாக இவங்க ஃபேமிலியில இருந்து பார்த்தனா இந்த கலைத்துறைக்கு நிறைய விஷயங்களை பண்ணி, அது மட்டும் இல்லாம இளம் பெண்களின் மனதை கொள்ளையடித்துக் கொள்ளக்கூடிய ஒரு ஃபேமிலி அப்படின்னு சொல்லலாம். அந்த ஃபேமிலியில இருந்து லெட்ஸ் வெல்கம் சகுனியின் ஹீரோ கார்த்திக். பருத்தி வீரன், பையா, சிறுத்தை, இப்போ சகுனியா நம்ம முன்னாடி நின்னுட்டு இருக்காரு. வெல்கம் கார்த்தி. Thank you, thank you. Good to see you here. ரொம்ப சந்தோஷமா இருக்கு that you can be here. எல்லாருக்கும் வணக்கம். அநேகமா இங்க எல்லாருக்குமே ஃபேன்ஸ் இருக்குன்னு நினைக்கிறேன் தமிழ்நாடு ஃபுல்லா. So I'm also happy, one of your fans definitely. நான் கூட வீட்ல எங்க அம்மா மிஸ் பண்ணவே மாட்டாங்க இந்த ப்ரோக்ராம். வணக்கம், எப்படி இருக்கீங்க சார்? வணக்கம். டெய்லி டிவியில் பார்த்து என்ஜாய் பண்ணிக்கிறோம், பட் இன்னைக்கு நேரில் பார்க்க ஒரு சான்ஸ் கிடைச்சது. எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த குழந்தைங்களை என்கரேஜ் பண்ணுறதுக்கு நீங்கள் இந்த செட்டுக்கு வந்தது ரொம்ப பெருமை. தேங்க்யூ. ஓகே, ஸோ சகுனி திரைப்படத்தோட ஆடியோ வெற்றிகரமாக லான்ச் ஆயிருக்கு அண்ட் பாடல்கள் சூப்பர் டூப்பர் ஹிட். ஸோ வாழ்த்துக்கள் அதுக்காக. தேங்க்யூ. அண்ட் படத்தை பற்றி, முக்கியமாக உங்கள் கேரக்டர் பற்றி நிறைய விஷயங்கள் பேச வேண்டியிருக்கு. அண்ட் இன்னைக்கு நீங்களும் எங்களோட சேர்ந்து இந்த கோலாகலமான கொண்டாட்டத்தில் கலந்துக்கணும். அண்ட் ஐ ஹோப் யூ என்கரேஜ் தி கிட்ஸ் as well. Definitely. Thank you so much once again for joining us. Please take your seat. We have a huge round of applause for Karthi. இங்க இருக்கிறவங்க எல்லாம் பார்த்து என்ன மாமா சௌக்கியமான அவரால கேட்க முடியாது. பசங்க நீங்க கேட்கலாம். இங்க ஒரு தடவை கேட்டுருங்க. மாமா சௌக்கியமா? தம்பி பேர் அகிலேஷ். அது அடி தொண்டையில இருந்து வரணும். எங்க சொல்லுங்க பாப்போம், அடி தொண்டையில இருந்து. மாமா சௌக்கியமா? இது ஓகேவா? சூப்பர்யா. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். வெல்கம் பேக் டு ஏர்டெல் சூப்பர் சிங்கர் ஜூனியர் 3 பவர்ட் பை சன்ஃபீஸ் ட்ரீம் கிரீம். தமிழகத்தின் செல்ல குரலுக்கான தேடலை நம்ம பார்த்து ரசிச்சு என்ஜாய் பண்ணிட்டு இருக்கிற சுற்று டான்ஸ் ஹிட்ஸ் ரவுண்ட். இன்னைக்கு நம்மளோட இந்த நாளை இன்னும் ஸ்பெஷல் ஆக்கிறதுக்கு சகுனி படத்தின் கதாநாயகன் கார்த்தி இருக்காரு. ஓகே கார்த்தி சார், ஒவ்வொரு படத்துலையும் நீங்க வேற வேற மாதிரி கேரக்டர். ஃபர்ஸ்ட் படத்துல தாடி வச்சே பார்த்தீங்கன்னா பல பேரை கவுத்துட்டீங்க. செகண்ட் படத்துல சிட்டி பாயா கவுத்தீங்க. இந்த படத்துல எப்படி கவுக்க போறீங்க? என்ன கேரக்டர் இதுல? இது வரைக்கும் வந்த கேரக்டர்ஸ் ஒரு வெரைட்டி கிடச்சிட்டே இருந்துச்சு. ஸோ சிறுத்தைக்கு அப்புறமா என்ன பண்ணுறதுன்னு பெரிய கொஷின் மார்க்கே இருந்தது. திரும்பவும் பார்த்தா ஒரு 10 போலீஸ் கதையாக வந்தது. போலீஸ் யூனிஃபார்மாக போட சொல்கிறாங்க. ஐயோ இப்படியே போனால் நமக்கு வேலை கேட்காதுன்னு வெயிட் பண்ணேன். அப்போ தான் ஒரு பொலிட்டிக்கல் பேக்ட்ராப்பில் சகுனின்னு ஒரு கேரக்டர். ஸோ இன்டெலிஜென்ஸை யூஸ் பண்ணி தனக்கு வேணுங்கிற விஷயத்தை சாதிச்சுக்கிற ஒரு ஆள். பட் அதுலேயுமே ஒரு ட்ரெண்ட் பார்த்தீங்கன்னா ஹீரோ வில்லாத வில்லனாகவே போயிட்டு இருக்கும்போது ஒரு நல்லவனை பற்றி கதையாக இருக்கக்கூடாது. ஸோ அடுத்தவங்களுக்கு என்ன வேணும் அப்படிங்கிறத நீ பார்த்து பண்ணால் உனக்கு தேவையானது தானாக கிடைக்கும்
அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கேரக்டர் தான். பட் அல்டிமேட்டாக அது ஒரு காமெடி படம். ஓகே, இந்த படத்தோட ட்ரெய்லர்ல வந்து சந்தானம் உங்களை பார்த்து கமல்ன்றாரு, நீங்க அவரை பார்த்து ரஜினின்றாங்க. என்ன எனக்கு உங்களுக்கு ஒண்ணுமே புரியலையே. ரொம்ப யூனிக் நேம்ஸா இருக்கு. நீங்க எப்படி இதை யோசிச்சீங்க? எப்படி யோசிச்சீங்க? ஆக்சுவலி இந்த கதை ஒத்துக்கிறதுக்கு ஒரு மெயின் ரீசன் கூட இந்த 2 கேரக்டர்ஸ்னு சொல்லலாம். காட்டுப்பூச்சி, ராக்கெட் ராஜா எவ்வளோ ஹிட் ஆச்சோ அந்த அளவுக்கு இதில் இந்த ரஜினி கமல்ங்கிற விஷயம் பெருசாக கேட்ச் ஆகும். ஏன்னா சாதாரணமாக டீ கட்டில் உட்காந்துருக்கப்ப வாங்க ரஜினி டீ சாப்பிடுங்கன்னு ரஜினி சார் கமல் சார் அப்படி தான் பேசியிருந்திருப்பாங்க. பட் அப்படி பேசி நடிக்கிறதுக்கு ஒரு சான்ஸ் கிடைக்குது பாருங்க, அது அவ்வளோ சந்தோஷமாக இருந்தது. 2 பேரும் ஆட்டோவில் போயிட்டு இருப்போம். அவர் சொல்லிட்டு அப்படி தான் அவர் கதையை ஆரம்பிப்பார். அவங்க பேர் என்ன அப்படின்னு கேட்கும்போது என் பேர் ரஜினி பார், என் பேர் கமல். கமல் ரஜினி செம காம்பினேஷனாக இருக்கேன். அங்கே பிக்கப் ஆகும் 2 பேரோட ஃப்ரெண்ட்ஷிப்பு. பட் சந்தானம் இந்த படத்தில் வந்து ஒரு டர்னிங் பாயிண்டான கேரக்டர். அவர்னால தான் என் லைஃபே மாறும். ஸோ ஐ திங்க் அதுக்கு மேலே சஸ்பென்ஸ் சொல்லக்கூடாது. பட் இந்த 2 பேர் பண்ணுற ரகலை ஜாலியாக இருக்கும். ஸோ நீங்கள் வந்து சாதாரணமாக படங்கள்லாம் பண்ணும்போது நிறைய ரகலை பண்ணுவீங்க, நாங்கள் பார்ப்போம். இன்னைக்கு எங்களோட ரகலையும் கொஞ்சம் பாருங்களேன். டான்ஸ் ஹிட்ஸ் ரவுண்டில் நம்ம குழந்தைங்க வந்து பாட போகிறாங்க, ஆட போகிறாங்க, முழு பெர்ஃபார்மன்ஸ் அவங்க முன்னாடி மாற போகிறாங்க. ஓகே, ஸோ இன்னையோட முதல் பெர்ஃபார்மரை கூப்பிடலாமா? எஸ், நம்ம சூப்பர் சிங்கருடைய பெஸ்ட் ஆக்டர் அவார்ட் வின்னர், நேஷனல் அவார்ட் வின்னர் யாழினி அவர்கள் வராங்க. லெட்ஸ் கிவ் இட் அப் ஃபார் யாழினி. சக்தி சக்தி சக்தியோடு ஆடவா தங்க 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 பனாடவா சிவ சக்தி சக்தி சக்தியோடு ஆடவா போட்டு தாக்கு வர ஒரு புற போட்டு தாக்கு உங்க கடலல போட்டு தாக்கே போட்டு தாக்கே சக்க போடே நீனா போட்டு தாக்கு போட்டு தாக்கு போட்டு தாக்கு இட்டு சாங்கு புன போட்டு தாக்கு போட்டு போட்டு தாக்கு போட்டு தாக்கு
எவனும் யாழினி குட்டி ஆண்டி நல்லா பண்ணீங்க யாழினி நல்ல பவர் இருந்தது பாடினதில் அந்த ஒவ்வொரு ஃப்ரேசஸும் டிஃப்ரெண்ட் சிங்குபேட் பண்ணி பாடினீங்க அதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிச்சது பிகினிங் பல்லவியில் மட்டும்தான் மேலே கொஞ்சம் ரீச் பண்ணுறது கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருந்தது அங்கே மட்டும் கொஞ்சம் ஸ்ருதி ப்ராப்ளம் அதர்வைஸ் பாடி பாடி வரும்போது எல்லாமே நல்ல பக்கா ஸ்ருதியில் இருந்தீங்க. காட் பிளஸ் யூ. யாழினி ரொம்ப நல்லா பாடினேன், பயங்கர பவர், என்ன கான்ஃபிடன்ஸ் லெவல்ஸ் யாழினி, சத்தியமா யூ கோன் டு கோ அ லாங் வே கேர்ள். காட் பிளஸ் யூ. யாழினி அடி சக்க போடு பாட்டு எத்தனை வாட்டி ப்ராக்டிஸ் பண்ணியிருக்க? இல்ல பக்கத்து வீட்டில் கேட்டால் சொல்லியிருப்பாங்க, நைட் யாரும் தூங்கி இருக்க மாட்டாங்க, practice அதான் பண்ணதுல. எல்லாரையும் தூங்க விடாமல் ப்ராக்டிஸ் பண்ணியிருப்பேன். நீ பவர்ஃபுல் பெர்ஃபார்மன்ஸாக வந்திருக்கு தெரியுமா? சூப்பர். டான்சர்ஸ் கூட எங்கே இருக்காங்க அந்த பசங்க எல்லாம்? வாங்க. அவன் பல்ட்டி அடித்தானே, அவன் சம்மர் சால்ட்டு கிங்கு. ஸோ உங்கள் எல்லோருக்கும் சேர்த்து நோ வெயிட்டிங் ஃபார் சாக்லேட்டிங். Candy Bar Random Choco, Double Eclair Hamper. ஜட்ஜஸோட கமெண்ட் கேட்டாச்சு, சாக்லேட் ஷவரும் கிடைச்சாச்சு. யாழினி, உங்க பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருந்தது நீங்களே கார்த்திக் கிட்ட கேட்டுறீங்களா? என் பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருந்தது? ஆக்ஷன் ஸ்டார்ட் கேமரா. இந்த குழந்தைக்கும் அந்த பாட்டு பாடினதுக்கும் சம்பந்தமே இல்லை. காஞ்சனா மாதிரி உள்ள இருந்து வேற யாரோ பாடின மாதிரி இருக்கு. கரெக்டாக கண்டுபிடிச்சிங்க சார். என்ன அது, என்ன வாய்ஸ் அது? அது மூச்சு பிடிச்சி எப்படிமா இப்படி பாடுற, எனக்கு ஒன்றும் புரியல. அமேசிங் பெர்ஃபார்மன்ஸ். கொஞ்சம் எந்திரிச்சு ஆடி இருப்பேன், அதுக்குள்ள அவனுக்கு ஆடுற ஆட்டத்துக்கு நம்ம கிட்ட வந்து அசிங்கமா இருக்கு, அதனால அவங்களே விட்டுட்டாங்க. இப்ப அவங்க கிளம்பிட்டாங்களே, நீங்க வந்து ஆடுங்களேன். இல்ல வேண்டாம் இன்னும் கொஞ்ச நேரம் போட்டோம். ரொம்ப அழகா பண்ணீங்க, சூப்பரா பண்ணீங்க. பவர் பேக் பெர்ஃபார்மன்ஸ் தான் சொல்லணும், சூப்பரா இருந்தது. Congratulations once again. ஓகே, நம்ம யாழினி பாடுறத கேட்டுட்டு நம்ம கார்த்தி அவர்கள் வந்து பாடுறது ரொம்ப கஷ்டம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஜிவி பிரகாஷ் வந்து எங்க கிட்ட வந்து இதோ ஒரு பாட்டுல நீங்க வந்து You ஒரு lent பாடி your voice அப்படின்னு சொல்லியிருக்காரு. அது பேசினதுங்க, பாடினது கிடையாது. இல்ல நீங்க பாடி இருக்கலாமே. ரொம்ப பாவங்க தமிழ்நாட்டு மக்கள், பாவம். இவ்வளோ அழகான சிங்கர்ஸ் இருக்கிறப்ப நம்ம எதுக்கு அதெல்லாம்? ஏதோ கொஞ்சம் காமெடி பண்றோம், நடிக்கிறோம், அதோட போய்க்கலாம். இல்ல ஓகே, சோ அந்த பேசின அந்த பாடலோட அனுபவம் சொல்லுங்க கொஞ்சம். இல்லை ஃபர்ஸ்ட் சாங் வந்து டைரக்டர் சொல்லும்போது சென்னை பற்றி ஒரு சாங் சார்னார். சென்னை பற்றி மெட்ராஸ், புதிய மெட்ராஸ் வந்து ரொம்ப நாள் ஆச்சு, அப்புறம் இப்போ மறுநாள் ஒரு சாங் வச்சு நினைக்கிறேன். பட் ப்ராப்பராக சென்னை லைஃப் அதை பேஸ் பண்ணி சாங் பண்ணணும்னு சொல்லும்போது லிரிக்ஸ்க்காக ரொம்ப தேடினாங்க. எங்கெல்லாம் கிடைக்குமோ லிரிக்ஸ் தேடலான்னு தேடி இங்கேயுமே கிடைக்கல. கடைசியில் டைரக்டரோட தாத்தா பாடினதுலேருந்து பிடிச்சோம். அவர் கந்தா கார வடை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தை சொல்லி ஒரு பழைய பழமொழி சொல்லுவாராம், அங்கேருந்து பிடிச்சோம் அந்த லிரிக்ஸ். ஸோ அது கந்தா கார வடை, முறுக்கு மசால் வடை, கையில் தான் காசும் இல்லைன்னு வரும். ஸோ இவன் பசியில் இருப்பான், அவன் சுற்றி போகும்போது அவன் மெட்ராஸை பார்த்து எல்லாரும் சாப்பிட்டுக்கிட்டு இருப்பாங்க. ஸோ அவன் அங்கேருந்து அவனோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் சென்னை சிட்டி பற்றி பாடுற பாட்டு. அதில் வந்து ரொம்ப ஃபேமஸ் லிரிக் வந்து, இது வந்தார வாழ வைக்கும் தமிழ்நாடுங்க, தமிழ் பேசுகிறவன் ஏந்திரானே திருவோடுங்கன்னு வரும். சென்னை லைஃப் எப்படிலாம் சொல்ல முடியுமோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக, பட் த்ரூ அவுட் த ஃபிலிம் சட்டையாக தான் இருக்கும். ஸோ எல்லாமே லைட் ஹார்ட்டடாக ஃபன்னியாக தான் போயிட்டுருக்கும். ஸோ அந்த பாட்டில் தான் என்னோட வாய்ஸ் நடுவில் அப்படி வந்து போயிடும். ஓகே, இது பொலிட்டிக்கல் பேக்ரவுண்ட் படம் அப்படிலாம் சொல்றீங்க. நீங்க ஏதாவது கட்சியில் ஜாயின் பண்ணி ட்ரைனிங் எடுத்தீங்களா இல்லை எப்படி? இல்லை, எல்லாம் டிவியில் பார்த்த ஃபுட்டேஜே போதும். ஸோ எலெக்ஷன் டைமில் இருக்கிற டிவி ஃபுட்டேஜ் பார்த்தே நம்ம ஹோம்ஒர்க் பண்ணிடலாம். பட் இந்த படத்தில் எல்லா விஷயமும் பண்ணியிருக்கோம். ஓட்டு கேட்கறதுல ஆரம்பித்து போஸ்டர் ஓட்டுறதுலேருந்து தோரணம் கட்டுற வரைக்கும். கடைசியாக அந்த ஒயிட் அண்ட் ஒயிட் போடுறதுல ஒரு சுகம் இருக்குது பாருங்க. எந்த அளவுக்கு போலீஸ் யூனிஃபார்ம் போடுறப்ப ஃபன்னாக இருந்துச்சோ, அதே மாதிரி இந்த கதர் வெட்டி கதர் சட்டை, அந்த கோடு போட்ட துண்டெல்லாம் போட்டுட்டு உங்கள் ஓட்டு அப்படின்னு சொல்லி வாங்குறது இருக்குல்ல, அது ஒரு செம எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு. ஓகே, உங்களுக்கு ஒரு சிச்சுவேஷன் என்னன்னா, நீங்க ஒரு சூப்பர் சிங்கர் கண்டெஸ்டன்ட் பாடி முடிச்சிட்டீங்க. பாடினதுக்கு அப்புறம் ஆடியன்ஸ் கிட்ட நீங்க ஓட்டு கேட்கணும். ஒயிட் அண்ட் ஒயிட்ல. ஆமா, உங்க ஸ்டைல்ல எப்படி கேட்பீங்க? இதை பாருங்க, பெர்ஃபார்மன்ஸ் பிடிச்சிருந்ததுன்னா மரியாதையாக ஓட்டு போட்டுருங்க, வீடு தேடி வந்து உதப்பேன். வேற என்ன பண்ண முடியும்? ஓகே, என் கார்த்தியோட இந்த ரிக்வெஸ்ட்க்கு எத்தனை பேர் ஓட் போடுவீங்கப்பா? பாருங்க
பாதி ஆட்சியை பிடிச்ச மாதிரி போங்க, பாதி அசம்பிளியை கவுத்துட்டோம் நாங்க. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். வெல்கம் பேக் டு ஏர்டெல் சூப்பர் சிங்கர் ஜூனியர் 3 பவர்ட் பை சன்ஃபீஸ் ட்ரீம் கிரீம். தமிழகத்தின் செல்ல குரலுக்கான தேடலன் இந்த வாரம் பூரா நம்ம பார்த்து என்ஜாய் பண்ணிட்டு இருக்கிறது டான்ஸ் ஹிட்ஸ் ரவுண்ட். இன்னைக்கு நம்மளோட இந்த நாளை இன்னும் ஸ்பெஷல் ஆக்கிறதுக்கு சகுனி படத்தின் கதாநாயகன் கார்த்தி இருக்காரு. யார் அடுத்தது அந்த பெர்ஃபார்ம் பண்ண போறாங்க? அந்த வகையில நம்ம டாப் 13ல இருந்து அமெரிக்காவை சேர்ந்த வாவ், ஓ லெட்ஸ் வெல்கம் தி girl from the US, பிரகதி. பிடிக்க முத்தம் கொட்டுட்டா, என் திமிரெல்லாம் அடங்காது கொஞ்சம் கொட்டுட்டா. தேக்கடிக்க என்னை தொட்டுட்டா, உன் நரம்பெல்லாம் நொறுங்கட்டும் பின்னிக் கொள்ளட்டா. ஆசை வெடிக்க அது சாட்டை அடிக்க, வேட்டை நடக்க உன் வேகம் அடக்க. Baby, you're so hard and fine, I can't wait to make you mine. Baby, you're so hard and fine, oh, oh, I can't wait to make you mine. ஒரு தேடல் செய் பாட்டி, எந்த செய் இருக்கி அதில் ஆசை முறுக்கி ஒரு கூடல் செய். அலறுது அலறுது இருதயம், அதிருது அதிருது அடிமனம், கதறுது கதறுது இளமயம், உன்னோகம் கூப்பிடுதே. காமம் கோபமும் உள்ளம் நிரம்பவி, காமம் கோபமும் உள்ளம் நிரம்பவி. Hey! 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 செய்வாய் இமை பதற பதற இடை சிதற சிதற ஒரு யுத்தத்தை தருவாய். உடை உதற உதற பெண் அதிர அதிர ஒரு மொச்சத்தை. வேர்வையும் வேர்வையும் வழியுதே, எலும்புகள் உனை கண்டு புடைக்குதே. உடம்புக்கு ஏது வரைமுறை, வாசல்வாம் இருந்தவரை. தீ பிடிக்க முத்தம் கொட்டுட்டா, என் திமிரெல்லாம் அடங்காது கொஞ்சம் கட்டிட்டா. தேக்கடிக்க என்னை தொட்டுட்டா, உன் நரம்பெல்லாம் நொறுங்கட்டும் பின்னிக் கொள்ளட்டா. ஆசை வெடிக்க அது சாட்டை அடிக்க, வேட்டை நடக்க உன் வேகம் அடக்க. Baby, you're so hard and fine, I can't wait to make you mine. Baby, you're so hard and fine, oh, oh, I can't wait to make you mine. Come on now. பிரகதி நல்லா இருந்தது பிரகதி, நல்ல ஒரு சாங் சாய்ஸ். எனக்கு இன்னைக்கு என்னென்ன 2-3 இடத்துல வந்து பிரகதி இனிமேல் கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ண வேண்டியது.
மேலே போகும்போது உங்களுக்கு வாய்ஸ் கண்ட்ரோல் இன்னும் கொஞ்சம் நல்லா வரணும். அதர்வைஸ் ஆஸ் யூஷுவல் நல்ல ஸ்டைலிஷாக நல்ல டான்ஸ் பண்ணி ஹாப்பியாக நல்லா ப்ரெசென்ட் பண்ணிங்க. காட் பிளஸ் யூ. Now that was a sizzling performance. Thank you, ma'am. பயங்கர ஸ்டைலிஷ் ஆன பெர்ஃபார்மன்ஸ் கண்ணா. Thank you, ma'am. Don't lose confidence, okay? All the best. Thank you, ma'am. பிரகதி, Sir. எனக்கு ஃபஸ்ட்டு பல்லவி செகண்ட் சரணம் ரொம்ப ரொம்ப அழகாக பாடினேன். Thank you, sir. ஃபஸ்ட்டு சரணம் கூட அந்த அளவுக்கு கொஞ்சம் அது அங்கங்கே சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ் இருந்தது. செகண்ட் சரணம் நீ ஃபுல் கான்சன்ட்ரேஷனோட உள் வாங்கி பாடிருக்கேன்னு நினைக்கிறேன். நல்லா என்ஜாய் பண்ணி அவ்வளோ நல்லா இருந்தது. Thank you, sir. Keep it up. God bless. Thank you, sir. Pragati baby, looking nice and நல்ல song choose பண்ணி பாடியிருக்கீங்க. இப்போ கார்த்தி இந்த பாடல இந்த பெர்ஃபார்மன்ஸ் பத்தி என்ன நினைச்சாரு அப்படின்னு கேட்டலாமா? இல்ல ரைட் ஃப்ரம் தி பிகினிங் சார்மிங் பெர்ஃபார்மன்ஸ். Thank you, sir. சூப்பர் பெர்ஃபார்மன்ஸ். அந்த சாங்ல என்ன எசன்ஸ் இருந்ததோ she brought it out very beautifully. ஆனா இந்த ப்ரோக்ராம்ல ஒரு பிரச்சனை என்னன்னா எல்லாருமே தப்பு கண்டுபிடிச்சு கத்துக்குவாங்க. மேடம் கண்டுபிடிக்கிற மாதிரி எங்களுக்கெல்லாம் சத்தியமா தப்பே கண்டுபிடிக்க தெரியல. அவ்வளோ நல்லா இருந்துச்சு. I enjoyed it thoroughly. சூப்பராக இருந்துச்சு. எனக்கு முதல்ல பல்லவி எது சரணம் எதுன்னு தெரியாது மேடம். இந்த ப்ரோக்ராம் பார்த்து தான் கத்துக்கிட்டேன் எது பல்லவி எது சரணம்னு. பல்லவி பொண்ணு பேரு மாதிரி இருக்கு, பல்லவி பொண்ணு பேரு மாதிரி இருக்குது, சரணம் பையன் பேரு மாதிரி இருக்கு. அது மட்டும் தெரியும். Super performance, Pragati. Thank you very much. Thank you. Please take your seat. Okay, so கார்த்தி நம்ம பேசிட்டு இருந்தோம் இல்லையா, அவங்க படங்கள்ல எல்லாருமே பார்த்தான்னா ஹீரோயின் அவங்க கூட உங்களுக்கு இருக்கிற அந்த ரேப்போ அந்த ரிலேஷன்ஷிப் எப்படி இருக்கும்னா நிறைய கலாய்கள், கொஞ்சம் ரொமான்ஸ். பயங்கரமா கலாய்க்கிறீங்களே பெண்களை நீங்க எப்படி அப்படி பண்ணலாம்? ஏங்க கலாய்க்கலன்னா அப்புறம் தியேட்டர்ல பசங்களை கோச்சுக்குவாங்க. எதுனா அநியாயமா இருக்கு. அந்த பக்கத்துல ஒருத்தர் இருக்காரு பாருங்க, அது மட்டும் தான் பண்ணிட்டு இருக்காரு ஃபுல் டைம். நல்லா கலாய்க்கிறீங்க நீங்க. வெரி குட் ஆக்சுவலி. Thank you, sir. கலாய்ப்பாரு ஆனா கூடவே சேர்ந்து நல்லா அடி வாங்கிப்பாரு. நீங்களும் வாங்குறீங்க படத்துல. கல்யாணம் ஆயிடுச்சுன்னா எல்லாரும் வாங்கிதாங்க. ஒத்துக்கிறீங்க பாருங்க. That is why I really like it. சொல்லுங்க சார் இந்த படத்தை எப்படி? இந்த ஃபிலிம்ல தேங்க்ஃபுல்லி சைல்ட்ஹுட் லவ். ஸோ கலாய்க்கிறதுக்கான சான்ஸ் ரொம்ப கம்மியாயிடுச்சு. ஓகே. பட் அந்த சீன்ஸ் வந்து படம் சட்டையர்னு தான் சொன்னேன் இல்லையா. ஸோ இருக்கிற விஷயங்கள் எல்லாம் கிண்டல் பண்ணி தான் இருக்கும். ஸோ அந்த வகையில் ரொமான்ஸையும் கிண்டல் பண்ணி தான் வந்திருக்கும் அதில். அதுக்கு மேஜராக கலாய்க்கிறது யாருன்னு பார்த்து சந்தானமாக இருக்கும். நான் என் லவ் பற்றி உருகி சொல்லிட்டு இருப்பேன், அவர் அதை மட்டம் தட்டி கேவலப்படுத்திட்டு இருப்பாரு. அதில் ஒரு சீன் இருக்கும், ஏய் நிறுத்துப்பா, என்னப்பா லவ் பண்ணுறவங்க எல்லாரும் தாஜ்மஹாலே வந்து கிஃப்டாக கொடுக்குறீங்க, வல்லூர் கோட்டம் லைட் ஹவுஸ்லாம் சும்மாவை கட்டி வச்சிருக்காங்க அப்படின்னு. நான் சொன்னேன் இந்த மாதிரிலாம் அட்வைஸ் பண்ணுறதுலாம் எங்களுக்கு யாருமே இல்லைங்க. பட் யூனோ சட்டையரில் தான் போகும் ரொமான்ஸும் அந்த படத்தில். ஸோ ஐ திங்க் த்ரூ அவுட் ஃபன் தான் இருக்கும்னு நினைக்கிறேன். மோர் தேன் ரொமான்ஸ் இதில் வந்து ஃபன் தான் ஜாஸ்தி. ஓகே, என் படத்தோடைய ஹீரோயின் பிரணீதா பற்றி சொல்லுங்க. இஸ் வெரி இன்ட்ரெஸ்டட், எல்லா விஷயமும் கரெக்டாக பண்ணணும், நல்லா பண்ணணும்னு. இஸ் வெரி குட் டான்ஸர். அண்ட் இந்த படத்தில் முக்கியமாக சாங்ஸில் ஷீ லுக்கிங் ரியலி நைஸ். அண்ட் ரொம்பலாம் டான்ஸ் ஆடுறாங்க, அதான் நமக்கு பிரச்சனையாக இருக்குது. பக்கத்தில் நிற்கிறப்ப நம்ம தப்பெல்லாம் தெரியுது. ஸோ கார்த்தி இந்த படத்தில் நிறைய டான்ஸ் ஆடி இருக்காரா? இல்லை ஆட வச்சிருக்காங்க, வழி இல்லை. பட் ஆக்சுவலி ஐ என்ஜாய்ட் ஆல் தி சாங்ஸ். பெர்ஃபார்ம் பண்ணும்போது ஒரு சாங் நல்லா இருந்தால் தான் நம்ம ஆர்டிஸ்ட்டாக என்ஜாய் பண்ண முடியும். அந்த வகையில் வெரி என்ஜாயபிள் சாங்ஸ். ஸோ ஓப்பனிங் சாங், உங்களோட ஓப்பனிங் சாங் சென்னை பற்றி, சென்னையில் எடுத்தீங்க அண்ட் தி அதர் சைடு ஆஃப் சென்னை மக்களுக்கு காமிச்சிருக்கீங்க. பட் மற்ற பாடல்கள்லாம் எந்த ஊருக்கெல்லாம் போயிருந்தீங்க? யூஸ்வலாக போவாங்கல்ல உலகம் சுற்று. இல்லை ஒரு ஃபாரின் சாங் இல்லாமல் எப்படி ஒரு படம் கமர்ஷியல் படம் எடுக்க முடியும்? அதனால நாங்களும் ஒரு ஃபாரின் கண்ட்ரிக்கு போனோம். பட் என்னன்னா இது வரைக்கும் யாரும் போகாத ஒரு கண்ட்ரி. ஐ திங்க் தமிழ் படம் எதுவுமே போலண்ட் போய் ஷூட் பண்ணதே கிடையாது. ஸோ இவெண்ட் போலண்ட். வெள்ளப்பமரம்னு ஒரு சாங் இருக்கு. ராஜ மாஸ்டர் வந்தவொடனே சொல்லிட்டாரு, இந்த பாருங்க நீங்க கவுண்டம் பண்ணி அந்த பொண்ணு செந்தில், இதை வச்சு தான் நான் சாங் எடுக்க போறேன்னு சொல்லிட்டு அது ஒரு காமிக்கலாவே கொரியோகிராஃப் பண்ணி இவங்க ரெண்டு பேருக்குள்ள இருக்கிற ஹியூமரஸா ஒரு காமெடி சீன்ஸாவே கொண்டு போய் ஒரு சாங் எடுத்தாரு. மாஸ்டர் போலண்ட்ல கொண்டு வந்து காமெடி சீன் எடுக்கிறீங்களா மாஸ்டர், சாங் எடுங்க மாஸ்டர். பட் நீங்க சாங் பார்த்தீங்கன்னா யூ வில் கீப் லாஃபிங் த்ரூ அவுட் தி சாங். அவ்வளோ ஃபன்னாக எடுத்திருந்தாரு. பட் அதில் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து முக்கியமாக சொல்லணும். மனசெல்லாம் மலையன்னு ஒரு சாங் இருக்குது. அந்த சாங் அங்கே தான் ஷூட் பண்ண போலண்ட்ல. ஒரு மலை மேலே ஒரு ஐஸ், கம்ப்ளீட்லி ஐஸ் கவர் மவுண்டன். அதில் ஒரு நாள் ஃபுல்லாக we went and shot only 2 shots. அந்த 2 ஷாட்ஸ் இன்னைக்கு ஸ்க்ரீனில் பார்க்குறப்ப வேர்தியாக இருக்குது. பட் அந்த 2 ஷாட்ஸுக்கு எடுத்துகிட்ட கஷ்டம் இருக்குல்ல, அங்கே போனால் நிற்கவே முடியல. மாஸ்டர் பாட சொன்னார்னா அவ்வளோதான் வருது. மாஸ்டர் பாடுறாரு, பாட முடியல மாஸ்டர், வாய் ஃப்ரீஸ் ஆகிடுச்சுன்னு சொன்னோம். எனக்கே இந்த நிலைமைனா ஹீரோயின் யோசிச்சு பாருங்க. யூஸ்வலாக ஹீரோயினுக்கு கம்மியான ட்ரெஸ் தான் கொடுப்போம், வேறு நாங்கள் ஃபாரின் கண்ட்ரிக்கு போனோம். பாவம் பிரணிதனால நிற்கவே முடியல அந்த குளிரில். பட் அந்த ஷாட் எடுத்துட்டு வரும்போது ஒரே ஒன்று மட்டும் ஃபீல் பண்ணேன், ஆடியன்ஸ் என்னைக்காவது ஃபீல் பண்ணுவாங்களா இந்த இவ்வளோ கஷ்டப்பட்டமே எப்படியாவது தெரியுமா அப்படின்னு.
பட் அது முக்கியம் இல்லை, அந்த ஷாட் பார்க்குறப்போ ஐ திங்க் அந்த ஒர்த் தெரியுது, எவ்வளோ கஷ்டப்பட்டோமோ அப்படிங்கிற அந்த ஒரு ஷாட்டுக்காக. பட் இந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் எல்லா படத்துலையும் இருக்கும், பட் இந்த படத்தில் இந்த மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஃபர்ஸ்ட் டைம் நான் ஃபாரின் கண்ட்ரியில் போய் சாங் ஷூட் பண்ணியிருக்கேன். மறக்க முடியாத எக்ஸ்பீரியன்ஸ் டெஃபினட்டாக. வெள்ளை பம்பரம் அப்படின்ற ஒரு பாட்டை பற்றி சொன்னீங்க, அந்த குளிர்ச்சி, அதுக்கப்புறம் வந்து வாயெல்லாம் உளர்ச்சி அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாட்டு ஒரு சின்ன ஒரு பிட்டு ஒன்று பார்க்கலாமா? வெள்ள பம்பரோ மெல்ல சுத்துதே, கள்ள பார்வதா கண்ணை கொத்துதே, மக்கு பொம்பளை மனச ராபரி செஞ்சாலே, சிக்கு சிக்குன்னு வந்து பேசுறா, சிற்பம் போல தான் கை காலே. தெரியவே இல்லைங்க அவ்வளோ குளிருது அப்படின்னு. தெரியல அங்கே வாங்க போய் கூட்டிகிட்டு போய் நிற்க வைக்க சொல்கிறேன். ஓகே, தேங்க்யூ கார்த்தி. தொடர்ந்து இன்னும் நிறைய விஷயங்கள் சகுனி படத்தை பற்றி நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். பட் இப்போ அடுத்த காம்படிட்டிவ் பெர்ஃபார்மன்ஸ் பார்க்கறதுக்கு டைம் வந்தாச்சு. யார் பார்க்க போகிறாங்கப்பா? அதான் வந்து பார்த்தோன்னா கேரளத்து பெண்மணி, அவங்க அம்மா வந்து பார்த்தோன்னா அருவா ஏந்திய மங்கை, எல்நீர் வெட்டுற ஃபேமிலி அப்படின்னு, எல்னி வெட்டி ஃபேமிலி அப்படின்னு கூட சொல்லலாம். Let's So, அப்படிப்பட்ட ஒரு ஃபேமிலியிலிருந்து லெட்ஸ் வெல்கம் செஃபி. Who's a hero? Who's a hero? காக்க வந்த வாதி யாரோ, தாக்க வந்த பாட்டிகளை நாரில் நாராயிருக்கும் sorrow. Who's a hero? Who's a hero? காக்க வந்த வாதி யாரோ, தாக்க வந்த பாட்டிகளை நாரில் நாராயிருக்கும் sorrow. சாகசத்தின் மாறுபெறோ, சிரி வந்த வேகமான arrow. வாய்போது நிலவகத்தை பாரு. Hey, come on! அல்ல வேண்டி சத்தம் கேட்குதா? Who's a hero? Who's a hero? காக்க வந்த வாத்தியாரோ, தாக்க வந்த பாட்டிகளை நாரில் நாராய் கிழிக்கும் sorrow. Who's a hero? Who's a hero? காக்க வந்த வாத்தியாரோ, தாக்க வந்த பாட்டிகளை நாரில் நாராய் கிழிக்கும் sorrow. One, two, three, and four. Baby, shut yourself and lock the door. Then that's how you are. You will get to whatever you are. Go, 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 baby, go. Go as far as you can go. I know where is your fun now. You're like you're a manager. Then it's handum, yaram piano. Barkum in the eye. Yar. Who's a hero? Who's a hero? Taka vanda vaadiyaro. Taka vanda patigalai. Daril narai kirikum sorrow. Who's a hero? Who's a hero? Taka vanda vaadiyaro. Taka vanda patigalai. Daril narai kirikum sorrow. Thank you. செஃபி, இதுக்கு மேல நாங்க என்ன சொல்றது? ஒரு அடிபொலியான ஒரு பெர்ஃபார்மன்ஸ். சூப்பர். நோ வெயிட்டிங் ஃபார் சாக்லேட்டிங். செஃபி சாக்லேட் ஷவர் வாங்கியிருக்கீங்க. அண்ட் முதல் முறையாக இந்த மேடையில் ஒரு கண்டெஸ்டோட பெர்ஃபார்மன்ஸ் பார்த்து 3 ஜட்ஜஸ்மே எழுந்து ஸ்டாண்டிங் ஒவேஷன் கொடுத்துருக்காங்க.
இல்லை இந்த இந்த பாப்பா இருக்குல்ல இந்த பாப்பா வந்து நின்றுச்சு, அண்ணா நான் எங்கே நிற்கணும்னு கேட்டுச்சு. சரி இந்த பாப்பா என்ன பாட போகுதுன்னு பார்த்தா எனக்கு நான் அப்போவே எந்திரிச்சுன்னு கை தட்டியிருப்பேன். டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்னு நினச்சேன். வாட் அ பெர்ஃபார்மன்ஸ், வாட் வாஸ் தட், ஸ்டன்னிங். அது யாராக இருந்தாலும் இங்கே எந்திரிச்சுன்னு கண்டிப்பாக கை தட்டி தான் ஆகணும். நான் டிவி பார்க்குறவங்கள்ட்ட சொன்ன உண்மையாகவே இது லைவ் பர்ஃபார்மன்ஸ், டப்பிங் எல்லாம் இல்லை. வேற யாரோ வாய்ஸை போய் போடல, இவங்க வாய்ஸ் தான் அது. ஃபேண்டாஸ்டிக், ஃபேண்டாஸ்டிக் பர்ஃபார்மன்ஸ். தேங்க்யூ கார்த்திக். அப்படியே இங்கே டர்ன் பண்ணா செஃபியோட அம்மா முதல்ல இருந்தே கொஞ்சம் டென்ஷனோட ஓகே நல்லா பாடணும் அப்படின்னு வேண்டிட்டு இருந்தாங்க. இப்போ எப்படி ஃபீல் பண்றீங்கம்மா? உங்களோட பொண்ணுக்கு எல்லாருமே ஏஞ்சி நின்று கை தட்டினாங்க. போய் ரவுண்டு முடிச்சதுக்கப்புறம் வீட்டில் போய் 3 டேஸு ஹாஸ்பிட்டலில் இருந்து ட்ரிப்பும் இன்ஜெக்ஷன் எல்லாம் கொடுத்து வாமிட்டிங், வயிறு வெளியாയിരുന്നു. அது அப்புறம் ப்ராக்டிஸ் பண்ணலை. அதனால் எனர்ஜெட்டிக்காக பாடும்னு நான் நினைக்கவே இல்லை. ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூ. ரொம்ப பாவங்க மனுஷங்க. ரொம்ப சந்தோஷமா இருந்தாலும் அழுக வருது, ரொம்ப துக்கமா இருந்தாலும் அழுக வருது. இது ரொம்ப சந்தோஷமான அழுக, நல்லா இருக்குங்க. சூப்பரா இருந்தது. என்ன பெர்ஃபார்மன்ஸ் அது. அது உடம்பு சரியில்லாம் இல்லை, அது ஃபுல் சார்ஜ்ல இருக்கு இந்த பேட்டரி. நீங்க கவலைப்படாதீங்க. இன்னும் கொஞ்சம் சார்ஜ் அதிகமாகணும்னா நீங்க வந்து அந்த ஹேம்பர் கொடுத்துடணும். சகுனி படத்தை பத்தி இன்னும் நிறைய கேள்விகள் கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தீங்களே. எஸ் கண்டிப்பா. ஏன்னா இந்த படத்துல வந்து நீங்க வந்து பெரிய சீனியர்ஸோடலாம் நடிச்சிருக்கீங்க, வெட்டரன் ஆக்டர்ஸோட, லைக் ராதிகா மேம். அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்களேன். ராதிகா மேடம் வந்து சின்ன வயசுலேருந்து தெரியும், நான் அக்கா அக்கான்னு கூப்பிட்டுட்டே இருப்போம். ரொம்ப க்ளோஸ் ஃபேமிலி ஃப்ரெண்ட் எல்லாம் இருக்குது. பட் கரெக்டாக அவங்க ஃபஸ்ட் டே ஷூட்டிங் வர்றப்போ எனக்கு லென்த்தி டைலாக் பேசிக்கிட்டே இருக்கணும், பெரிய டைலாக். நாங்கள் மானிட்டர் பார்த்துட்டே இருந்தோம். ஸோ ராதிகா மேடம் வந்து நின்னாங்க. வந்துட்டு அவங்க கையிலனா நீ யாருன்னு கேட்கணும். நீ யாருன்னு கேட்டாங்க. நான் மானிட்டர் பார்த்தேன். டைலாக்லாம் டக்கு நம்ம ஃபாஸ்ட்டாக டைலாக் மட்டும் தான் நல்லா வரும், அதனால ஈஸியாக பேசி முடிச்சிட்டேன். அப்புறம் டேக் அப்படின்னு சொன்னாங்க. ராதிகா மேடம் நடந்து வந்தாங்க. அப்போ தான் ஆக்சுவலாக நடிக்கிறாங்க. அது வரைக்கும் அவங்க நடிக்கல, அவங்க சும்மா எனக்காக சாஃப்டாக இருந்திருக்காங்க. கிட்ட வந்து நீ யாருன்னு கேட்டேன் அப்படின்னாங்க. நான் வந்து பேசணும் வரல. செகண்ட் டேக் திரும்ப அதே மாதிரி நீ யாருன்னு கேட்டேன். அக்கா எனக்கு வராது, கொஞ்சம் சாஃப்டாக சொல்லுங்க. அப்புறம் அவங்க சாஃப்டாக சொன்னதுக்கு அப்புறமா நடித்தேன். அப்போதான் தெரிஞ்சது ரேகிங்னு. ரைட்டாக மிரட்டி பார்த்துருக்காங்க போல இருக்கு, எனக்கு வருதா பார்ப்போம்னு. பட் அதுக்கப்புறமா அவங்க கூட நடிக்கிறப்போ ஒரு சீனில் ஒரு கேரக்டரில் அவங்க வந்து நின்னா அதுக்கு அவங்க எடுத்துக்கிற மெனக்கெடல். ஒரு காரைக்குடியிலேருந்து வந்த ஒரு லேடின்னு உடனே அதுக்காக ரிசர்ச் பண்ணி அந்த கேரக்டருக்கு அவங்க ஜுவல்லரியிலேருந்து அந்த எப்படி புடவை கட்டுவாங்கங்கிற விஷயத்துலேருந்து என்ன மாதிரி டிசைனில் புடவை செலக்ட் பண்ணுவாங்கலாம் இருக்குது. ஸோ அப்படி அவங்களே அதுக்காக ரிசர்ச் பண்ணி அவங்க பண்ணிட்டாங்க. ஸோ ஹவு ஒரு கேரக்டரை ஒரு பெரிய ஆக்டர் வரும்போது எப்படி லிஃப்ட் பண்ணுறாங்கிறது அமேசிங்காக இருந்துச்சு. அதே மாதிரி நாசர் சார் வந்து சார் லோக்கலில் இருக்கிற ஒரு பிடி சாமியார் சார்னு உடனே அப்படி வந்து நார்மலாக பேசிட்டு இருந்தார். என்ன சொல்கிற அப்படின்னாரு. ஒரு சாமியார் அப்படி பேசும்போது இருக்கிற கிக் இருக்குல்ல. ஸோ அந்த மாதிரி ஒவ்வொரு ஃப்ளேவர் அவங்க கொண்டு வர்றது இருக்குல்ல ஒவ்வொரு கேரக்டருக்குள்ள, அது சூப்பராக இருந்தது. அதே மாதிரி கோட்டா ஸ்ரீனிவாசராவ் சார், அவர் வந்து தெலுங்கில் ஒரு பெரிய வெட்ரன். அவர் கூட ஒர்க் பண்ணும்போது எப்படி வந்து ஒரு சீரியஸான ஒரு கேரக்டர் காமெடி பண்ண முடியுமான்னு பண்ணுறாரு அவர். தி வே தே பிரிங் இன் ஹியூமர் வாஸ் அமேசிங். ஒரு சூப்பர்ப் எக்ஸ்பீரியன்ஸ் அவங்க கூட ஒர்க் பண்ணது அந்த படத்தில். இந்த படத்துல நீங்களும் ஒரு வில்லேஜ் கேரக்டர், வில்லேஜ்லேருந்து வர கேரக்டர் தான். ஸோ நீங்க என்ன மாதிரி என்ன ஸ்டடி பண்ணீங்க? உங்களுடைய பாடி லாங்குவேஜ் இல்லை, காரைக்குடியிலேருந்து வர ஒரு பையங்கிறதுனால காரைக்குடிக்கு போயிட்டு வந்தேன். அந்த லாங்குவேஜ்லாம் நிறைய பிக்கப் பண்ண முடியல, பிகாஸ் கதை எங்களுக்கு வேறு மாதிரி இருந்துச்சு. அங்கேயே நடக்கிற கதையாக இருந்தால் ஆத்தென்டிக்காக நிறைய விஷயங்கள் பண்ணலாம். பட் அது சிட்டிக்கு வந்துடுறதுனால பேசிக்கான விஷயங்கள். பட் இந்த படத்துக்கான குக்கிங்லாம் பண்ண வேண்டியதாக இருந்துச்சு ஒரு சீனில், பணியாரெல்லாம் போட்டு. ஏன்னா ஊரில் வந்து ஒரு அன்னசத்திரம் நடத்திட்டு இருந்த ஒரு பையங்கிறதுனால அதுக்காக சில குக்கிங்கான விஷயங்கள்லாம் கொஞ்சம் தெரிஞ்சிக்க வேண்டியதாக இருந்துச்சு. சமையல்லாம் கற்றுக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னீங்க, சமைச்சிங்களா அதுக்கப்புறம்? ஆமாங்க. இல்லை, நான் அமெரிக்காவில் படிச்சுட்டு வந்தவங்க, அதெல்லாம் மறந்துட்டீங்க பார்த்தீங்களா? அந்த ஊர்ல இருந்தா நாம தாங்க சமைச்சு நம்மளே சாப்பிட்டாங்க சொல்றீங்க இல்லையா? சோ அந்த மாதிரி ஆத்தென்டிக் ஃபுட் கத்துக்கிட்டீங்களா? ஆமா, பணியாரம் நானே போட்டேன். ஆக்சுவலி வந்து ஒருத்தர் கூட்டிட்டு வந்திருந்தாங்க பணியாரம் சுடுறதுக்கு. அவரோட நான் பெட்டரா சுட்டேன். சார் நல்ல ரோஸ்டா வேணும் சார் நாங்க. அவருக்கு சரியா வரல, நானே இதை சுட்டு பாருங்க, இந்த படத்துல இருக்கிறது நான் சுட்டதான். வெரி நைஸ். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய்.
வெல்கம் பேக் டு ஏர்டெல் சூப்பர் சிங்கர் ஜூனியர் 3 பவர்ட் பை சன்ஃபீஸ் ட்ரீம் கிரீம். தமிழகத்தின் செல்ல குரலுக்கான தேடல் and இந்த வாரம் முழுதும் நம்ம பார்த்து ரசிச்சுட்டு இருக்கிறது டான்ஸ் ஹிட்ஸ் ரவுண்ட். டான்ஸ் ஹிட்ஸ் ரவுண்ட்னு சொன்ன உடனே டான்ஸ் மாஸ்டர் நம்ம டீமோட டான்ஸ் மாஸ்டரோட புள்ள பெர்ஃபார்மன்ஸ் பார்க்காம இருந்தா எப்படி? பின்ன அகிலேஷ் அப்பான்னா சும்மாவா? அகிலேஷ் அப்பா இப்படி ஆடுவார்னா அகிலேஷ் எப்படி ஆடுவாரு? பயங்கரமா ஆடுவான். ஸ்டேஜே ஆடுற அளவுக்கு வந்து அவன் ஆடி பாடி எல்லா விஷயத்தையும் பண்ண போறான். அவனை சூப்பரா கூப்பிடலாமா? இருக்க போதான பாக்குறதுக்கு. எஸ், அவனை கூப்பிடலாமா? Yes, let's welcome on stage Akhilesh. உள்ளே 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 ரோமியோ அட்டம் போட்டால் சுத்தும் பூமி சுத்தாலே ஐயா குண்டு தடியில் குதிரைக்கு ஓட்டக்கூடாதே ஏழைய தூக்கி எறியாதே எலும்புகள் இல்லாமல் வாங்கி வந்த தேகம் இது ரப்பர் போல சொன்னபடி துள்ளுதுப்பா ரோமியோ ஆட்டம் போட்டால் சுத்தும் பூமி சுத்தாதே ஐயா கொண்டு செடியில் குதிரை ஓட்டக்கூடாதே ஏழைய தூக்கி எறியாதே ஏழைய தூக்கி எறியாதே. உள்ளே 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 எனக்கு ராஜமச்சம் இருக்கு இனிமேல் யோக முச்சம் இருக்கு காற்றில ஏறி உலாவும் வருவேன் கை கால நீட்டி நிலாவை தொடுவேன் யாரையும் தூசி போல துச்சம் என்று எண்ணாது திருகாணி இல்லை என்ன கையில இல்லை மறவாத ஓ ஓ என்னை ரோட்டில் எரிந்தது உனது விதி நான் சாலை மனிதன் பிரதிநிதி பிறக்கும் முன்னே பிடித்துக் கொண்டேன் அன்னையின் கருவிழில் புரண்டதும் நடனம் தொடங்கிட்டு உள்ளே 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 ரோமியோ ஆட்டம் போட்டால் சுத்தும் பூமி சுத்தாதே ஐயா குண்டு செடியில் குதிரை ஓட்டக்கூடாதே ஏழைய தூக்கி எறியாதே எலும்புகள் இல்லாமல் வாங்கி வந்ததே இது ரப்பர் போல சொன்னபடி துள்ளுதுப்பா ரோமியோ ஆட்டம் போட்டால் சுத்தும் பூமி சுத்தாதே ஐயா குண்டு செடியில் குதிரை ஓட்டக்கூடாதே ஏழைய தூக்கி எறியாதே ஏழைய தூக்கி எறியாதே. அகிலேஷ் என்ன சொல்கிறதுன்னு தெரியாமல் முழிஞ்சுட்டு இருக்கேன். நல்லா இருந்தது அகிலேஷ். எனக்கு ரொம்ப பிடிச்சது என்னென்னா உள்ளலே அதில் செகண்ட் டைம் ஒரு எக்ஸ்பிரஷன் கொடுத்து பாருங்க, ரொம்ப நல்லா இருந்தது. அது என்ன கடைசியில் ஒரு அசிஸ்டண்ட் மைக்கு பிடிச்சி கொடுக்கறதுக்கு மேம் அது எம்ஜிஆர்மே பண்ணணும். ஓ அதனாலயா? ஆஸ் யூஷுவல் அகிலேஷ் எப்பவும் பண்ணுற மாதிரி நல்ல எனர்ஜியோட நல்ல பவர்ஃபுல்லாக பாடுங்க. தேங்க்யூ. ஆல் தி பெஸ்ட். Akhilesh. Lovely package and a sensational performance. தேங்க்யூ. அகிலேஷ் சார் ரொம்ப ரொம்ப நல்லா பண்ணேம்மா. ஃபென்டாஸ்டிக்காக இருந்தது. அது என்ன நடுவில் ஷாக் அடித்த மாதிரி ஒரு ஏதோ ஒரு பிட்டு போட்ட இது ஷாக் அடித்த மாதிரி இது எப்படி? உள்ளே உள்ளே
ஆஹா உலல உல உல உலல உலல. சூப்பர், ரொம்ப நல்லா இருந்ததுப்பா. Thank you sir. ஏன் நடுவில் அந்த எக்ஸ்பிரஷனுக்காக கரகரப்பு வந்ததா, நீ வர வச்சியா இல்லை அந்த டாப்பில் சரணத்தில் ஒரு இடத்துல கரகரப்பிரியை வந்துச்சு? அந்த ஓ லைனுக்கு அப்புறம் அது வந்துச்சு மாமா. அது அதெல்லாம் ஏன் சார் நீங்கள் எல்லாம் கணக்கு எடுக்கிறீங்க? ஒரு ஃபீல் பாருங்கள் அப்படின்ற உன் மனசு சொல்லுது, எனக்கு கேட்குறது. பட் இங்கே உட்கார்ந்தது கொஞ்சம் அதெல்லாம் நோட் பண்ணுறது தான் உட்கார்ந்தது. ஸோ அது கொஞ்சம் நீ புரிஞ்சுக்கணும். கீப் இட் அப். Thank you sir. Come on, dude, come on. அகிலேஷ் பெல்லி டான்சிங்னு கேள்விப்பட்டிருக்கேன், பெல்லியே டான்ஸ் பண்ணி இப்பதான் நான் பார்த்தேனா. ஆனா சூப்பரா ஆடினக்கண்ணா. Thank you. நீ ஆடின அளவுக்கு இன்னும் இங்க 3 பேர் ஆடுவாங்களா இல்லையான்னு பார்த்துடலாமா? Okay. மனோஜி, கார்த்திக் அண்ட் மாகாப்ஸ் ஆட முடியுமா அவங்களால? என்ன வாக் ஓவர் கொடுத்துறேன். Why don't you just come? Can we have the music, please? கார்த்திக் உங்களால முடியும், எங்களுக்கு தெரியும். பார்ட்ஸ் ஆடுறது கஷ்டம். இவ்வளவு பாட்ஸ் ஆடுறது கஷ்டம். Atleast இவ்வளவு பாட்ஸ் எங்க கிட்ட இல்ல. இல்லை, ஸ்பேர் பார்ட்ஸ் எல்லாம் வச்சுருக்காங்க. பட் மனோஜி என்கிட்ட கொஞ்சம் எதிர்பார்க்கலாம். நீங்க வந்து கொஞ்சம் ஒரு புலியார் சுழியாவது போடக்கூடாதா? என்கிட்ட கொஞ்சம் இருக்கு. Come on, மனோஜி. உங்ககிட்ட அது கூட பார்த்தல சார். சார் நம்ம 2 பேர் ஆடுவோம். உனக்கு ஷாக் கொடுக்குறேன், அப்போ ஆடு. தலையோட சேர்த்து ஆடிட்டேன். மனோஜ் இனிமே சொல்லுவாங்களா உங்களை பார்த்து ஒரு ஸ்டெப் தான் பண்றீங்க நீங்க சொல்லுவீங்களா சித்ராமா? இல்லையே, இந்த புது ஸ்டெப் தான். இல்ல இல்ல, இதுக்கு ஏதோ வரப்போகுது இப்போ. ஓகே, இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லிடுங்க. சொல்லுங்க, பரவாயில்ல. வேற என்ன செய்ய முடியும்? இது கேட்காம இருக்கிறது பெட்டர் நினைக்கிறேன். அது டேமேஜிங்கா வர. மைக் ஆஃப் பண்ணிடுங்க, நாங்க போயிடுறோம். Thank you Karthik, thank you so much for being so supportive. Thank you Manojji, rock star as always. சரி தம்பி, தேங்க்ஸ் ரா, அன்னைக்கு முது உடைக்காம வந்ததுக்கு. ஓகே, பாத்துக்கிறேன் வாங்க. சூப்பர். யாழினி மாதிரி பேச ஆரம்பிச்சிட்டே அப்படியே போய் உன் சீட்ல உட்காருப்போ. குட் லக் டு யூ அகிலேஷ். ஓகே, கார்த்திக் இன்னும் சகுனி மூவி பத்தி இன்னும் நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கலாம். கேப்டன் ஆஃப் த ஷிப், உங்களோட டைரக்டர் அவரை பத்தி கொஞ்சம் சொல்லுங்களேன். சங்கர் தயாள் டைரக்டர், அவரோட ஃபர்ஸ்ட் படம் அது. பட் அவர் ஃபர்ஸ்ட் நியூ கமர்லாம் சொல்ல முடியலைங்க. நிறைய எக்ஸ்பீரியன்ஸோடு இருக்கிற ஒரு புது டைரக்டர்னு வேணால் சொல்லலாம். பட் இந்த படத்தில் அவரோட ஹைலைட்டாக, அவரோட ஸ்பெஷலாக நான் பார்க்குறது டயலாக்ஸ். அவர் பிடிச்சிட்டு வர டயலாக்ஸ் வந்து சூப்பராக இருக்கும். அதாவது அவ்வளோ கேரக்டர்ஸ் இருக்குது, ஒவ்வொரு கேரக்டரும் வேறு வேறு ஷேடில் இருக்கணும். பட் எல்லாருக்கிட்டையும் நான் பேசுகிற டயலாக்ஸ் இருக்கு இல்லையா, அது பயங்கர இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஒரு சூப்பர் என்டர்டெயின்மெண்ட் கொடுக்குற ஒரு டைரக்டர் நிச்சயமாக அவர் இருப்பார். ஸோ ஐம் விஷிங் ஹிம் ஆல் தி பெஸ்ட். ஓகே, அண்ட் படத்தில் நீங்கள் வந்து ரொம்ப ரசித்து பார்த்து இல்லாட்டி நடித்த காட்சி அது? சந்தானம் கொடுக்குற அந்த ஃபர்ஸ்ட் ஹாஃபில் வர அந்த காமெடி சீன்ஸ் தான் ஐ திங்க் மேக்ஸிமம் அவ்வளோ சிரித்து என்ஜாய் பண்ண விஷயங்கள். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு சீன் இருக்கும், அதில் வந்து ஒரு பொண்ணு என்னை பார்த்துட்டு ஐ லவ் யூன்னு சொல்லும். அது தெலுங்கில் சொல்லும், எனக்கு புரியாது. நான் சொல்லுவேன், இல்லைங்க அந்த பொண்ணு இந்த மாதிரி என்கிட்ட தெலுங்கில் சொல்லிச்சு, புரியவே இல்லைன்னு சொல்லுவேன். என்ன சொல்லிச்சுன்னா அவனை சொல்லி காட்டுவேன். அதுக்கு சொல்லுவார், ஏங்க இதுக்கெல்லாம் புரியவே தேவையில்லைங்க, பாடி லாங்குவேஜ் பார்த்தாலே தெரியல, லாங்குவேஜ் எல்லாம் தெரியணும்னு அவசியம் இல்லை என்பார். ஸோ அவர் நான் எது சொன்னாலும் அதுக்கு ஒரு விஷயம் வந்துகிட்டே இருக்கும். நிறையா சொன்னேன்னா உங்களுக்கு அந்த சஸ்பென்ஸ் போயிடும்னு பார்க்குறேன். பட் அதில் இருக்கிற ஒவ்வொரு டயலாக்ஸும் சந்தானம் கூட ஒர்க் பண்ண செம்ம ஃபன்னாக இருந்தது. அண்ட் பிரகாஷ் ஆச்சர் கூட கிளைமேக்ஸில் பண்ணணும். ஒரு டிவி ஸ்டுடியோவில் நடக்கிற ஒரு விஷயமா இருக்கும், கிளைமேக்ஸ் அதுதான் இருக்கும். ஸோ ஒரு சிஎம் கிட்ட நான் பேசுவேன், அந்த விஷயங்கள் பண்ணும்போது அவர் கூட ஒர்க் பண்ணது வந்து அது ஒரு டென்ஷனான ஒரு மூமெண்ட்டில் ரொம்ப ரிலாக்ஸ்டாக பெர்ஃபார்ம் பண்ணணும். தட் வாஸ் குவைட் அன் எக்ஸ்பீரியன்ஸ் அந்த படத்தில். ஸோ நீங்கள் வந்து படத்தில் இருக்கிற நிறைய டைலாக்ஸ் பற்றி சொன்னீங்க, என் படத்தோட முக்கியமான ஸ்ட்ராங் பாயிண்டே டைலாக்ஸ் தான் சொன்னீங்க. உங்களுக்கு ரொம்ப பிடித்தமான டைலாக் எங்களுக்காக உங்களோட டைலாக்? நாதர் சார்கிட்ட பேசுகிற ஒரு டைலாக் இருக்கும், அவரை கன்வின்ஸ் பண்ணணும். நீங்கள் வந்து ரொம்ப லோக்கலாக இருக்கீங்க, இன்றைக்கெல்லாம் வந்து அட்வான்ஸ் ஆகிட்டாங்க, நீங்கள் நிறைய முன்னுக்கு வரணும், நீங்கள் நிறைய உங்களை அடாப்ட் பண்ணிக்கணும், லேட்டஸ்ட் டெக்னாலஜியெல்லாம் நீங்கள் கேட்ச் பண்ணணும் பாரு. அவர் ஒன்றும் புரியலையே அப்படிம்பாரு. எல்லாமே மார்க்கெட்டிங்கில் தான் சாமி இருக்குது அப்படிம்பா. அவர் சாமியார் எனக்கு கேரக்டர். நான் சொல்லுவேன், இந்த பழப்பழன்னு இருக்கிற சிப்ஸ் பேக்கெட்டில் பாதி காற்று அடைச்சி விற்றா கூட வாங்கலை, எல்லாமே மார்க்கெட்டிங் சாமி அப்படின்னு. பாதி காற்று தான் இருக்குது, இருந்தாலும் நம்ம வாங்கி சாப்பிட்றோம்னா அதில் அவ்வளோ மார்க்கெட்டிங் பண்ணுறாங்க.
ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. இது சிக்கலான டைலாக், அதனால யோசிச்சு சொல்றேங்க. பட் இந்த மாதிரி ஃபன்னா இருக்கும் நிறைய விஷயங்கள் அதில். ஓகே, ஸோ உண்மையை வந்து எப்படி சிரிச்சுக்கிட்டே சொல்லலாம் அப்படின்னு சொல்றீங்க. சூப்பர். இவ்வளோ நேரம் எங்களுக்காக நீங்க வந்து இருந்து இந்த இடத்த இன்னும் ஸ்பெஷல் ஆக்கி குழந்தைங்க கிட்ட இவ்வளோ என்கரேஜிங்காக பேசுனீங்க. இல்லை ரியலாக நான் தான் என்ஜாய் பண்ணேன்னு சொல்லணும். இந்த மாதிரி பெர்ஃபார்மன்ஸ் எல்லாம் வந்து லைவாக பார்க்குறது ஒரு தனி எக்ஸ்பீரியன்ஸ். லைவ் பெர்ஃபார்மன்ஸஸ்னால் என்னங்கிறது எனக்கு தெரியும், அந்த அருமை தெரியும். அவ்வளோ ஈஸி இல்லை. ப்ராக்டிஸ் பண்ணி வந்து அந்த ஃபுல் எனர்ஜியில் பெர்ஃபார்ம் பண்ணுறது சாதாரண விஷயமே இல்லை. அது ஆனந்த் சாரோட கைடன்ஸில் பசங்க பிச்சு உதறாங்க. ஸ்டண்ட், ரியலி ஸ்டண்ட். இது ஒரு எல்லாருமே செலிப்ரேட் பண்ணுற ஒரு ப்ரோக்ராம். ஸோ நான் இங்கே இன்னைக்கு வந்ததில் ஐ ஆம் ரியலி ஹாப்பி. ஐ எம் ரியலி வெரி ஹாப்பி. அண்ட் யூ போத் சூப்பர். செம்ம காம்பினேஷன். மாற்றி மாற்றி அடிச்சுக்கிட்டு பிச்சுக்கிட்டு யூ கீப்பிங் இட் என்டர்டெயின் த்ரூ அவுட். சூப்பர். தேங்க்யூ வெரி மச். ஓகே, நம்ம வந்து கார்த்தி வந்ததுக்கு வந்து தேங்க்ஸ் மட்டும் இல்லாமல் ஒரு டெடிகேஷனும் பண்ண போகிறோம். கார்த்திக் கரெக்ட், உங்களுக்காக ஒரு ஸ்பெஷலான பெர்ஃபார்மன்ஸ் இந்த சூப்பர் சிங்கர் ஜூனியர் 3 கண்டெஸ்டன்ஸ் கொடுக்க போறாங்க. அண்ட் உங்க படங்கள்ல இருந்து பாடல்கள் சூஸ் பண்ணி உங்களுக்காக டெடிகேஷன். ஓகே, வரலாமா குட்டீஸ்? ஆர் யூ ரெடி? என் காதல் சொல்ல நேரமில்லை, உன் காதல் சொல்ல தேவையில்லை, நம் காதல் சொல்ல வார்த்தை இல்லை, உண்மை மறைத்தாலும் மறையாதடி, உன் கையில் சேர ஏங்கவில்லை, உன் தோளில் சாய ஆசையில்லை, நீ போன பின்பு சோகமில்லை என்று பொய் சொல்ல தெரியாதடி, உன் அழகாலே என் வெயில் காலம் அது மழை காலம், உன் கனவாலே மனமாலை பாயும் வெள்ளக்கூடை சாயம், என் காதல் சொல்ல நேரமில்லை, உன் காதல் சொல்ல தேவையில்லை. நான் ரொம்ப 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 நல்ல புள்ள இல்ல, ரொம்ப நல்ல புள்ளைகள் நான் செல்ல புள்ள இல்ல. நான் ரொம்ப 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 நல்ல புள்ள இல்ல, ரொம்ப நல்ல புள்ளைகள் நான் செல்ல புள்ள இல்ல. ஃப்ரெண்டெல்லாம் பொறுக்கி புள்ள, எச்சிக்கெல்லாம் திருட்டு புள்ள, எங்களுக்கு ஊரும் இல்ல, பர்மனண்ட் பேரும் இல்ல, தட்டி கேட்க ஆளும் இல்ல, தாவடிக்கு நேரம் இல்ல, சொன்னவங்க யாரும் இல்ல, சென்டிமெண்ட் எதுவும் இல்ல. ராஜா ராஜா நான் ராக்கெட் ராஜா, ஐ ராஜா ராஜா நான் ராக்கெட் ராஜா. அடடா மழடா அட மழடா, அழகா சிரிச்சா அனல் மழடா, அடடா மழடா அட மழடா, அழகா சிரிச்சா அனல் மழடா, பின்னி பின்னி மழையடிக்க மின்னல் வந்து கொடி பிடிக்க, மானோ ரெண்டாச்சு பூமி துண்டாச்சு, என்னாச்சு காத்தால மழை கூட சூடாச்சு, கொடைய பிடிச்சு யாரும் அந்த மழையை தடுக்க வேணாம், அந்த மழையை தடுத்து யாரும் என் மனசை படுத்த வேணாம், கொண்டாடு கொண்டாடு கூத்தாடி கொண்டாடு, அடடா மழடா அட மழடா, அழகா சிரிச்சா அனல் மழடா. ஐயையோ, என் உசுருக்குள்ள தீய வச்ச, ஐயையோ, என் மனசுக்குள்ள நோய தச்ச, ஐயையோ, சண்டாளி உன் பாசக்காரியே, நானும் சுண்டேலியான புள்ள, நீ கொன்னா கூட குத்தமில்ல, நீ சொன்ன சாகும் இந்த புள்ள, ஐயையோ, என் வெக்கம் பொத்து விகுருது, ஐயையோ,
ரொம்ப 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 சந்தோஷமா இருக்கு. இந்த நாள் நீங்க வந்து கலந்துக்கிட்டு இன்னும் ஸ்பெஷல் ஆக்கி கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. நான் தேங்க்ஸ் சொல்றேன். என்ன பெர்ஃபார்மன்ஸஸ், சூப்பர் பெர்ஃபார்மன்ஸ், சர்ப்ரைஸ்டுங்க. சீரியஸ்லி இந்த டேலண்ட் இஸ் ரியலி சர்ப்ரைசிங். மேம் கூட சொல்லிட்டு இருந்தேன், இந்த மாதிரி கைட் பண்றதுக்கெல்லாம் ஆள் கிடைக்காது. So happy. That's a nice time. Thank you. சகுனி படம் வந்து அப்படியே சக்க போடணும், பயங்கரமா எல்லா தியேட்டர்ஸ்லயும் பிச்சுக்கிட்டு ஓடணும். Thank you. இதை விட நீங்க ஹாப்பியா எனக்கு வேற எதுவும் சொல்லவே முடியாது. Thank you so much. Wish you all the very best. நீங்க படிப்படியா முன்னேறி சூப்பரா வெற்றி நடை போட்டுக்கிட்டே இருக்கணும். இப்படிலாம் எப்படி பேச கத்துக்கிட்டீங்க நீங்க? வருதுங்க அப்படியே கூட. மகப்பா நீங்க இருந்துமா அப்படி பேசுறாங்க? கரெக்ட். எப்படி இல்ல? That means அவங்க பேசுறதுக்காகவே பிறந்தவர், நான் only கேக்குறதுக்காக பிறந்தவன். Alright. And பசங்க வந்து ரொம்ப ஆசைப்படுறாங்க, ப்ளீஸ் அவர் வந்து 2 லைன் பாடி நாங்க கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்காக 2 lines கார்த்திக். இவங்க எல்லாம் பாடுனதுக்கு அப்புறம் நம்ம பாடினா கம்மியா இருக்குமே. என் காதல் சொல்ல நேரமில்லை, உன் காதல் சொல்ல தேவையில்லை, நம் காதல் சொல்ல வார்த்தை இல்லை, உண்மை மறைத்தாலும் மறையாதடி. தேங்க்யூ. சூப்பரா பாடுறீங்க கார்த்திக். அடுத்த படத்துல கண்டிப்பா பாடணும். Thank you so much once again and all the very best to you. Good luck with everything. Thank you. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். Welcome back to Airtel Super Singer Junior 3 powered by Sunfeast Dream Cream. தமிழகத்தின் செல்ல குரலுக்கான தேடல் இந்த வாரம் முழுவதும் நம்ம பார்த்து ரசிச்சது டான்ஸ் ஹிட்ஸ் ரவுண்ட். அண்ட் இந்த நாள் வேற பயங்கர குஷியும் கும்மாளமா இருந்ததுங்க. ஏன்னா ஆக்டர் கார்த்தி வந்து ஆடினாரு, பாடினாரு, அழகான கமெண்ட்ஸ்லாம் சொன்னாரு, நம்மளை பத்தி கூட நல்ல விஷயங்கள்லாம் சொன்னாரு. அதனால எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கு. அதே மாதிரி சந்தோஷமான விஷயங்கள் பத்தி பேசிடலாமே இப்போ. ஓகே, ஸோ இந்த வாரத்துடைய பெஸ்ட் பர்ஃபார்மர் யாரு அப்படின்னு சொல்லி நம்ம ஜட்ஜஸ் கிட்ட கேட்டலாம். எஸ், இன்னைக்கு பெஸ்ட் பர்ஃபார்மர் யாரா இருக்கும்னு எதிர்பார்க்குறீங்க உங்களுக்கு? செஃபி. Who's a hero? Who's a hero? தக்க வந்த வாரியாரோ, தக்க வந்த பாட்டிகளை நாராய் எழுக்கும் சோழம் சாகசத்தின் மாறுபெறோ, சிறி வந்த வேகமான ஆரோ, வாயுபோது லாவகத்தை பாரு. செஃபி உங்களுக்கு ஸ்மார்ட் ஷாப்பர்ஸ் வழங்கும் ஒரு டிஜிட்டல் கேமரா. தக்க வந்த வாரியாரோ. Congratulations once again, Kana. Okay, please take your seat. சந்தோஷமான விஷயங்கள் பத்தி பேசியாச்சு. இப்போ தவிர்க்க முடியாத சில விஷயங்கள் பத்தி பேசி ஆகணும். டாப் 13 contestants-ல இந்த வாரம் 6 contestants சாக்லேட் ஷவர் வாங்கியிருக்காங்க. You're in the safe zone. Can we have a big round of applause for them? ஸ்பாட் செலக்ட் ஆகாத மற்ற 7 contestants இப்போ மேடைக்கு வரவும். அகிலேஷ், நீங்கள் ரொம்ப நல்ல எக்ஸ்பிரஷனோட பாடுறீங்க. நல்ல ரேஞ்சு போகுது. லிரிக் கிளாரிட்டி பெட்டராக இருக்குது. இப்போது வாய்ஸ் கண்ட்ரோல் சில நேரத்தில் அந்த கரகரப்பு வராமல் டோன் மட்டும் நீங்கள் பார்த்துக்க வேண்டிய மற்ற பெர்ஃபார்மன்ஸ் எல்லாம் ஃபேண்டாஸ்டிக். பிரகதி வந்த டைமில் மேபி ஒரு 4-5 ஸ்டேஜஸ் எங்களுக்கு ரொம்ப எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருந்தது. இங்கே வந்து நிறைய கண்டஸ்டன்ஸ் கிட்ட ஒரு டிராஸ்டிக் சேஞ்ச், ரொம்ப இம்ப்ரூவ்மெண்ட் காமிக்கிறாங்க. யூ ஆர் மெயின்டைனிங் த சேம் ஸ்டாண்டர்ட், பட் வி வாண்ட் யூ டு கோ மோர் ஹைட்ஸ். புரிஞ்சதில்ல? எனக்கு மெயினாக என்னென்னா வாய்ஸ் கண்ட்ரோல் தான். இந்த ஹெட் வாய்ஸு உங்கள் ரியல் வாய்ஸுக்கும் வர அந்த சேஞ்சு, லைட் மியூசிக் பாடும்போது கொடுக்க வேண்டிய இந்த டைனாமிசம், இதில் எல்லாம் இன்னும் கொஞ்சம் பிரகதி யூ ஹாவ் டு பி கேர்ஃபுல். இன்னும் கொஞ்சம் அதில் கவனம் செலுத்தணும். இன்ட்ரெஸ்ட் வேணும். அதுதான் எங்களுக்கு பயமாக இருக்கு. யூ ஆர் லூசிங் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு ஒரு ஃபீலிங் எங்களுக்குள்ளே வருது. அப்படி இல்லைன்னு எங்களுக்கு கொஞ்சம் ப்ரூவ் பண்ணி காமிக்கணும். ஓகே,
அஞ்சனா என்னாச்சு? ஜன்னம் ஓட அந்த லாஸ்ட் லைன்லேருந்து பல்லவி வரைக்கும் கொஞ்சம் நிறையா இடத்துல ப்ராப்ளம் வந்ததுமா நோட்ஸில். இந்த மாதிரி பிரச்சனை இதுக்கு முன்னாடி வந்ததே கிடையாது உங்களுக்கு. ஸோ நீங்கள் இனிமே யூ ஷுட் பி கேர்ஃபுல். அஜித் இன்னைக்குள்ள பெர்ஃபார்மன்ஸில் அந்த ஃபயர் கொஞ்சம் குறைஞ்சது. அஜித்துடைய ரேஞ்சிலேயோ இல்லை உன்னுடைய சிங்கிங்லேயோ மிஸ்டேக் கிடையாது. அவனோட மனசில் உன்னுடைய பெர்ஃபார்மன்ஸ் கான்சன்ட்ரேஷன் எங்கேயோ இருந்தது. ஸோ அது வந்து சின்ன குழந்தை, நீ கொஞ்சம் நீ வந்து அந்த இடத்துல நீ வந்து கிறிஸ்பாக இருந்து அந்த பெர்ஃபார்மன்ஸ் நல்லா கொடுக்கணும் இன்னும். ஓகேவா? மகிஷா நல்லா இருந்தது சாங்கு. நீங்கள் உங்கள் ஓன் பண்ணி அந்த சாங் வந்து சுபாஜி பாடின பாடல் நல்லா பாடிருக்கீங்க. பட் அந்த ஃபயர் இல்லாமல் அது இனிமேல் கொண்டு வரணும் நீங்கள். ஓகேவா? ரக்ஷிதா கிட்ட எனக்கு ஒரு விஷயம் சொல்லணும். ரக்ஷிதா வந்து ஒரு ஜானரில் யூ ஆர் எக்ஸலண்ட். பட் இந்த மேடையில் ஒரு ஜானரில் மட்டும் எக்ஸலன்ஸ் இருந்தால் பத்தாது. ஒவ்வொரு டிஃப்ரெண்ட் ஜானர்ஸில் உங்களுக்கு சாங்ஸ் கொடுக்கும்போது எல்லாத்துலேயும் வெற்றிகரமாக வெளியில் வரணும். அப்போ அதுக்கு யூ நீட் மோர் அண்ட் மோர் ப்ராக்டிஸ். மெலோடியஸ் சாங்ஸ், லைட் மியூசிக்கு, ஃபிலிம் சாங்ஸ் பாடும்போது இன்னும் எங்கெங்கே அதில் இன்னும் கொஞ்சம் ரக்ஷிதாக்கு அந்த ஹெட் வாய்ஸும் அந்த பிரிட்ஜிங் தான் இன்னும் ப்ராப்ளம்லேயே இருக்குது. அது கொஞ்சம் அனந்த் சார்கிட்ட போய் யூ ஹாவ் டு ஒர்க் ஆன் இட். அது நிறைய ப்ராக்டிஸ் பண்ணாதான் அது நமக்கு கையில் வரும். அதை பண்ணணும் ரக்ஷிதா. ஓகே. ஸோ அகிலேஷ், ஆசித், அஞ்சனா கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க. யூ கேன் கோ. பிரகதி, மகிஷா ஆல்சோ போய் நல்ல முயற்சி பண்ணுங்க நெக்ஸ்ட் ரவுண்ட். ரொம்ப அதாவது நெக் டு நெக் என்ற ஒரு ஃப்ராக்ஷனில் தான் இன்றைக்கி நீங்கள் 2 பேர் இந்த இடத்துல நின்று இருக்கீங்க. இது சொல்கிறதுக்கே மனசு கஷ்டமாக இருக்குது. ஒரு குழந்தை 2 குழந்தை ஃபஸ்ட் கிளாஸில் பாஸ் பண்ணோம் அப்படின்னு ஆசைப்படுறோம். ஒரு குழந்தை 1 மார்க்கில் கம்மியாகுது, ஒரு குழந்தைக்கு ஃபஸ்ட் கிளாஸ் கிடைக்குதுன்ற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வந்துட்டு இருக்கு. ஸோ இன்றைக்கி வந்து சூப்பர் சிங்கர்லேருந்து ஓய்வு எடுக்கிறது ஹரிப்ரியா. ஜஸ்ட் ரக்ஷிதாவுக்கும் ஹரிப்ரியாவுக்கும் ½ மார்க் தான் மிஸ்டேக். always been a great support to her. இந்த டைமில் உங்களோட ஆதரவு தான் அவங்களுக்கு ரொம்ப முக்கியம். கண்டிப்பாக என் பொண்ணு எனக்கு பிடிச்ச பாட்டெல்லாம் செலக்ட் பண்ணி கொடுத்து அவள் நல்லா ப்ரெசென்ட் பண்ணதே எனக்கு ரொம்ப சந்தோஷம். அதுவும் இந்த அளவுக்கு வந்தது இன்னும் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. பாவம் அவளுக்கு என்னென்னா எல்லா ஃப்ரெண்ட்ஸும் ஜட்ஜஸ்ஸு இது ரிலேஷன்ஷிப்பு இங்கே இருக்கிற டீம் மெம்பர்ஸ் எல்லாம் இவங்களெல்லாம் மிஸ் பண்ணுறோன்ற ஒரு கவலையும் இருக்குது அவளுக்கு. ஹரிப்ரியா அவங்க அப்பா வந்துட்டு வெரி பாப்புலர் சிங்கர் இன் தெலுங்கு. எனக்கு ஒரு சகோதரர் மாதிரி. பட் நாங்கள் சித்ரா அவர்கள் கூட பாடிருக்கார், அவர் சுபா அவர்கள் கூட பாடிருக்காங்க, என் கூட பாடிருக்காங்க, நாங்கள்லாம் ஒர்க் பண்ணியிருக்கோம். எத்தனையோ வருஷனுடைய நட்பு. பட் இந்த குழந்தை இந்த மேடைக்கு வரத்துக்கு முன்னாடி பெர்ஃபார்மன்ஸ் நான் கேட்டேன். இந்த மேடையில் இவ்வளவு ரவுண்ட்ஸில் என்ன ஹியூஜ் சேஞ்ச். இந்த மேடையில் நீ கற்றுக்கிட்டது மட்டும்தான் நீ மைண்டில் வச்சுக்கோ. நாளைக்கு வந்து ஒவ்வொரு சக்ஸஸ் வரும்போது இதெல்லாம் உதவும் உனக்கு. we love you so much and உன்னுடைய வளர்ச்சி நாங்கள் பார்த்துக்கிட்டே இருப்போம் 100%. அண்ட் சார் ஹரிப்ரியா பற்றி ஒரு விஷயம் சொல்லி ஆகணும். அவங்க வந்து she never gives up. ஏன்னா லாஸ்ட் சீசன் வந்தாங்க, அவங்க வந்து டாப் 30 கூட வரல. பரவாயில்ல இன்னொரு தடவை ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு she bettered herself. இந்த சீசன் வந்துட்டு டாப் 13 வரைக்கும் வந்திருக்கீங்க. நீங்கள் நிஜமாவே பாராட்ட வேண்டிய ஒரு விஷயம். You worked so hard and சில மறக்க முடியாத பெர்ஃபார்மன்ஸஸ்லாம் கொடுத்துருக்கீங்க இந்த மேடையில். We'll definitely miss you. Don't stop singing. பாடிக்கிட்டே இருங்க. அண்ட் அடுத்த சீசன் உங்களை பார்க்கலாமா? ஓகே, வாய்ப்பு இருந்தால் கன்ஃபார்மாக வருவேன். Super, very good. That's the spirit, darling.
நீ வந்து எப்போ வேணா வரலாம் ஓகேவா? என்ன இது இந்த ப்ரோக்ராம் மட்டும் போயிட்டோமே அப்படிலாம் கிடையாது. நானே இந்த ப்ரோக்ராம் கிடையாது, சும்மா அடிக்கடி வந்துட்டு போவேன் ஓகேவா? சரி, உண்மையை ஒத்துக்கிட்டாரு. நீங்க வந்து இன்னைக்கு என்ன பாடல் பாட போறீங்க? செண்பகமே செண்பகமே தென்புதிகை சந்தனமே தேடி வரும் என் மனமே சேர்ந்திருந்தார் சம்பதமே செண்பகமே செண்பகமே தென்பொதிகை சந்தனமே உன் பாதம் போகும் பாத நானும் போக வந்தேனே உன் மேல ஆசைப்பட்டு பார்த்து காத்து நின்னேனே உன் பாதம் போகும் பாத நானும் போக வந்தேனே உன் மேல ஆசைப்பட்டு பார்த்து காத்து நின்னேனே உன் முகம் பார்த்து நிம்மதியாச்சு என் மனம் தானா பாடிடலாச்சு உன்னோட பாட்டு சத்தம் தேடும் பொன்ன பின்னால எப்போதும் உன்னை தொட்டு பாட போற தன்னால செண்பகமே செண்பகமே தென்பொதிகை சந்தனமே தேடி வரும் என் மனமே சேர்ந்திருந்தார் சம்பதமே செண்பகமே செண்பகமே தென்பொதிகை சந்தனமே. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். வெல்கம் பேக் டு ஏர்டெல் சூப்பர் சிங்கர் ஜூனியர் 3 பவர்ட் பை சன்ஃபீஸ் ட்ரீம் கிரீம். தமிழகத்தின் செல்ல குரலுக்கான தேடல். ஸோ இந்த வாரம் முழுவதும் நம்ம நிறைய ஆடி பாடி ரசித்து என்ஜாய் பண்ணது டான்ஸ் ஹிட்ஸ் ரவுண்ட். அண்ட் இந்த ரவுண்டில் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் நடந்தது இல்லையா? மக்காப் ஸ்பெஷல் கெஸ்டாக ஜிவி பிரகாஷ் அவர்கள் வந்தாங்க. அதுக்கப்புறம் சகுனி படத்தோட ஹீரோ கார்த்தியும் வந்து கலகலப்பாக கலந்துக்கிட்டாரு. ஆனால் முடிவில் ஹரிப்ரியாவோட இசை பயணம் இந்த மேடையில் முடிஞ்சிருச்சு. பட் வி விஷ் ஆல் த வெரி பெஸ்ட் அண்ட் கீப் சிங்கிங் டார்லிங். இதே மாதிரி இப்போது படிப்படியாக நம்ம போகணுன்னா டாப் 12 இருந்து கடைசியில் ஒருத்தங்க தான் அந்த ஏர்டெல் சூப்பர் சிங்கர் ஜூனியர் 3 அப்படிங்கிற டைட்டில் வின் பண்ண போகிறாங்க. அதோட அருண் எக்ஸெல்லோ டெம்பிள் கிரீன் டவுன்ஷிப் வழங்கக்கூடிய 60 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள 3 பெட்ரூம் டவுன் ஹவுஸ் ஒன்று அவங்களுக்காக காத்துக்கிட்டு. ஓகே, ஸோ போட்டி பயங்கர சூடு பிடிச்சிருச்சு. டாப் 12 கண்டெஸ்டன்ஸோட ஒரு இன்னும் சுவாரஸ்யமான காம்படிட்டிவ் ரவுண்டில் உங்களை சந்திக்க வரோம் அடுத்த வாரம். Until then, this is me, Bhavna, signing off along with Markups on ஏர்டெல் சூப்பர் சிங்கர் ஜூனியர் 3 பவர்ட் பை சன்ஃபீஸ் ட்ரீம் கிரீம். தமிழகத்தின் செல்ல குரலுக்கான தேடல். குட் நைட்.